இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். இந்திய சமூகத்தின் பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதில் மடானி அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது. துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் திட்டவட்டம். இந்திய தொழில் முனைவர்களை வளப்படுத்துவதிலும் முன்னெடுக்கப்பட்டுள்ள முதன்மை நோக்கங்களை வெற்றியடைய செய்வதில் மடானி அரசாங்கம் எப்போதுமே உறுதி பூண்டுள்ளது என்று தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஆர் ரமணன் தெரிவித்துள்ளார். 2007 ஆண்டிலிருந்து இந்திய தொழில் முனைவர்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வந்தாலும் அதன் வரலாற்றில் மிகப்பெரிய நிதி ஒதுக்கீடான தக்கூன் ஸ்பூமி வாயிலாக 100 மில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். இந்திய தொழில் முனைவர்கள் தங்களின் வர்த்தகங்களை மேம்படுத்திக் கொள்வதை உறுதி செய்வதற்கு எங்களின் மற்றொரு வியூகத்திட்ட முயற்சியாக இது அமைந்துள்ளது என்று டத்தோஸ்ரீ ரமணன் தெரிவித்தார். 2025 ஆண்டு பட்ஜெட்டில் இந்திய தொழில் முனைவோரை மேம்படுத்துவதற்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தக்கூன் நேஷனல் மூலம் 30 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளார். தவிர நாடு முழுவதும் 5000க்கும் மேற்பட்ட இந்திய தொழில் முனைவோருக்கு ஆதரவாக மேலும் கூடுதல் நிதியாக 70 மில்லியன் ரிங்கிட்டை தக்கூன் நேஷனலுக்கு ஒதுக்கீடு செய்துள்ளார் என்று டத்தோஸ்ரீ ரமணன் சுட்டிக்காட்டினார். வழக்கம் போல் இந்த நிதியை விநியோகிக்கும் செயல்முறையை நான் கண்காணிப்பேன். திறன்மிக்க நிதி விநியோக நடைமுறையை நான் உறுதி செய்வேன். அமல்படுத்தப்படும் செயல்முறைகள் யாவும் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வதற்காக எனது அலுவலகத்தை சேர்ந்த குழுவினர் தக்கூன் நேஷனல் தலைமைத்துவத்துடன் மிக அணுக்கமாக பணியாற்றுவர் என்று டத்தோஸ்ரீ ரமணன் குறிப்பிட்டார். 2007 ஆண்டு தக்கூன் நேஷனல் தொடங்கப்பட்ட போதிலும் 26,804 இந்திய தொழில் முனைவோருக்கு 500 மில்லியன் ரிங்கிட் நிதி உதவி அளித்ததில் ஸ்பூமியின் சிறந்த சாதனைக்கான அடைவு நிலையாகும். 2024 ஆண்டில் ஸ்பூமி மூலம் மொத்தம் 58.9 மில்லியன் ரிங்கிட் 2408 இந்திய தொழில் முனைவோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் 2024 ஆண்டு ஏப்ரலில் தொடங்கப்பட்ட ஸ்பூமி கோஸ்பிக் வாயிலாக 287 தொழில் முனைவோருக்கு 12.6 மில்லியன் ரிங்கிட் வழங்கப்பட்டுள்ளது. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மற்றும் தொழில் முனைவோர் கூட்டுறவு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் டத்தோ இவோன் பெனடிக் ஆகியோரின் வலுவான ஆதரவுடன் மடானி அரசாங்கம் இந்திய சமூகத்திற்கு பயனளிக்கும் வகையில் புதிய முயற்சிகளை தொடர்ந்து அறிமுகப்படுத்தும் என்று டத்தோஸ்ரீ ரமணன் உறுதி அளித்துள்ளார். வரும் ஜனவரி 20 அமெரிக்காவின் அதிபராக பதவியேற்கவிருக்கும் டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகத்தினால் எழும் எந்தவொரு அரசியல் அல்லது பொருளாதார நிச்சயமற்ற தன்மைகளை மலேசியாவினால் சமாளிக்க முடியும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இந்நிலையில் ட்ரம்ப் நிர்வாகத்தில் சீனாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே பதட்டங்கள் ஏற்படும் என்பதை இப்போதைக்கு கணிப்பது என்பது இயலாத காரியமாகும் என்று லண்டனில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் டத்தோஸ்ரீ அன்வார் இதனை குறிப்பிட்டார். அமெரிக்கா மற்றும் சீனாவுடன் மலேசியாவும் ஆசியானும் பல தசாப்தங்களாக இணைந்து செயல்பட்டு வருவதாக கூறிய டத்தோஸ்ரீ அன்வார் மற்ற நாடுகளுடனான உறவுகளில் மலேசியா தொடர்ந்து நடுநிலை கொள்கையை பேணும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். மலேசியாவின் மிகப்பெரிய முதலீட்டாளராக அமெரிக்கா தொடர்ந்து இருக்கும் அதே வேளையில் கூகுள் மற்றும் அமேசான் போன்ற நிறுவனங்கள் நாட்டில் பெரிய முதலீடுகளை செய்து வருவதால் சீனா மலேசியாவின் மிக முக்கியமான வர்த்தக பங்காளியாக மாறியுள்ளது என்று டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். பிரிட்டனுக்கான அலுவல் பயணத்தை முடித்துக்கொண்ட பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஐரோப்பிய நாடான பெல்ஜியத்திற்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை முதல் 2 நாள் அலுவல் பயணத்தை மேற்கொள்ளவிருக்கிறார். மலேசியாவிற்கு பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் டத்தோஸ்ரீ அன்வார் பெல்ஜியத்திற்கு மேற்கொள்ளும் முதலாவது அதிகாரத்துவ வருகை இதுவாகும் என்று வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. மலேசியா, பெல்ஜியம் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவற்றுக்கு இடையில் இருவழி உறவை வலுப்படுத்திக் கொள்ளும் பொருட்டு பிரதமரின் இந்த பயணம் அமையவிருக்கிறது என்று விஸ்மா புத்ரா குறிப்பிட்டுள்ளது.
காஜாங் சமுnye ரெசிடென்சி தமன் அங்ரேக் பிரடானாவில் உள்ள தனது வீட்டில் கடந்த புதன்கிழமை முதல் காணவில்லை என்று புகார் அளிக்கப்பட்டு இருக்கும் 14 வயது இளம்பெண் லாவண்யாவை தேடி கண்டுபிடிப்பதில் பொதுமக்களின் உதவியை போலீசார் நாடியுள்ளனர். லாவண்யா காணாதது குறித்து அன்றைய தினம் இரவு 8:30 மணியளவில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். 150 சென்டிமீட்டர் உயரம், 60 கிலோ எடை, மெல்லிய உடல் வாகுவை கொண்ட லாவண்யா குறித்து தகவல் கொண்டிருப்பவர்கள் அருகில் உள்ள போலீஸ் நிலையத்தில் தெரிவிக்குமாறு ஏசிபி நஸ்ரோன் கேட்டுக்கொண்டுள்ளார். தவிர 03-8911-4222 என்ற தொலைபேசி எண்ணில் காஜாங் மாவட்ட போலீஸ் நிலையத்தின் நடவடிக்கை அறையுடனும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தனது வளர்ப்பு மகளை பாலியல் ரீதியாக துன்புறுத்தி வந்த ஆடவர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். பூச்சோங்கில் உள்ள தனது இல்லத்தில் இம்மாதம் முற்பகுதியிலிருந்து அந்த ஆடவர் 15 வயது பெண்ணை துன்புறுத்தி வந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது. இதனை புக்கிட் அமான் போலீஸ் தலைமையகத்தின் பாலியல் மகளிர் சிறார் புலனாய்வு பிரிவின் துணை இயக்குநர் சித்தி கம்சியா இன்று தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் 36 வயதுடைய அந்த சந்தேக பேர் வழியின் மனைவி அளித்த புகாரின் அடிப்படையில் அந்த நபர் கடந்த திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டதாக சித்தி கம்சியா குறிப்பிட்டார். மங்கோலிய முன்னாள் மாடல் அழகி அல்தான் துயா ஷரிபுவை கொலை செய்த குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டுள்ள அரச மலேசிய போலீஸ் படையின் முன்னாள் அதிரடி போலீஸ் அதிகாரி சிருல் அசார் உமாருக்கு மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தான் ஷராஃபுடின் இட்ரிஷா பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்று மெட்பேட் அமைப்பு முறையீடு செய்துள்ளது. மரண தண்டனை மற்றும் சித்திரவதைக்கு எதிராக மலேசியர்களுக்கு குரல் கொடுக்கும் ஓர் அரசாங்க சார்பற்ற அமைப்பான மெட்பேட் சட்ட ரீதியாக சமத்துவத்திற்கு உத்தரவாதம் அளிக்கும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டம் 8வது பிரிவிற்கு ஏற்ப தங்கள் கோரிக்கையை ஸ்லாங்கூர் சுல்தான் பரிசீலிக்க வேண்டும் என்று அதன் பேச்சாளர் சார்ல்ஸ் ஹெக்டர் கோரிக்கை விடுத்துள்ளார். சிருளுடன் கூட்டு சேர்ந்த இந்த படுகொலையை செய்த மற்றொரு முன்னாள் போலீஸ் அதிகாரியான அசீலா ஹட்ரிக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனை 40 ஆண்டு கால சிறை தண்டனையாக மாற்றப்பட்டுள்ளது. அதேபோன்று தற்போது மரண தண்டனையை எதிர்நோக்கி இருக்கும் சிருளுக்கும் சிறை தண்டனையாக மாற்றப்பட வேண்டும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமும் ஸ்லாங்கூர் மந்திரி பசாரும் சட்டத்துறை தலைவரும் மேன்மை தங்கிய ஸ்லாங்கூர் சுல்தானை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று சார்ல்ஸ் ஹெக்டர் வலியுறுத்தியுள்ளார். பினாங்கு சபராங் பராய் தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வந்த நாடா தயாரிக்கும் தொழிற்சாலை நேற்று மாலையில் ஏற்பட்ட தீ சம்பவத்தில் அழிந்தது. தீ நாலாபுறமும் சூழ்ந்து கொண்ட நிலையில் அந்த தொழிற்சாலையில் வேலை செய்து கொண்டு இருந்த 85 தொழிலாளர்கள் எவ்வித காயம் இன்றி உயிர் தப்பினர். இச்சம்பவம் மாலை 4:40 மணியளவில் நிகழ்ந்ததாக அத்தொழிற்சாலையின் மனிதவள பிரிவு பிரதிநிதி ஒருவர் தெரிவித்தார். தீ ஏற்பட்ட அடுத்த கணமே அனைத்து தொழிலாளர்களும் உடனடியாக வெளியேறும்படி உத்தரவிட்டதை தொடர்ந்து உயிர் சேதம் ஏற்படுவது தவிர்க்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். இத்தீ விபத்து குறித்து மாலை 4:43 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக பினாங்கு தீயணைப்பு மீட்புப் படை மையம் தெரிவித்தது. தீயை அணைக்கும் பணியில் 7 நிலையங்களை சேர்ந்த வீரர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டதாக அந்த மையம் கூறியது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.